இதெல்லாம்? இப்படி நீ இங்கே தனியாக இருக்கிற தலையெழுத்தா என்ன? அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. நீ வா, நம்ம வீட்டுக்கே போகலாம். இல்லை மதன், இனிமேல் நாங்கள் வர்ற மாதிரி இல்லை. அப்படி வந்தாலும் அது சரியாக இருக்காது. சரி, நான் வேணா உன்னை மாமா வீட்டில் விட்டுறேன். வா, அவருக்கெல்லாம் உன் மேலே பாசம் அதிகம். கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பாரு. பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ அங்கே இருந்துக்க. என்ன சங்கரே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது பார்த்தல. என் மாமங்காரன் ஆனந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்போதைக்கு அவ வீட்டை விட்டு தான் வெளியே போயிருக்கா. கூடிய சீக்கிரம் அவளை இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புறேன். டே மதனே, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? அனுமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க மாமா. நீ என்னடா மாமனை என்னமோ பூசா பார்க்குற மாதிரி பார்த்துன்னுக்குற? என்னாச்சு? என்னடாச்சு? விடுன்றல. வாடா மதன். இப்போ எதுக்கு அங்கேருந்து நிறுத்திட்டு வந்த? அந்த ஆளை பற்றி என்ன தெரியும்? என்னடா மதன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாமா நல்லவரு வல்லவரும் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் என்னடானா அவரை அந்த அடி அடிக்கிற. சே, உன்னதானடா கேட்டுட்டு இருக்கிறேன், சொல்லி தொலையேன். நானும் அவர் நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த ஆள் எப்பேற்பட்டவர்னு. என்னடா சொல்ற? ஆமாம் ப்ரோ, இது கரெக்டாக ஸ்ட்ரீட் பேர் போடலையே ப்ரோ. இந்த ஏரியா தான்ப்பா சொன்னாங்க. மதன் தானே? எப்படிப்பா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் ஃபாரின் போனதா சொன்னாங்க, இங்கே எப்படி அங்கிள்? இப்போதான்ப்பா வந்தேன். சௌந்தர்யா இருக்குல்ல, சௌந்தர்யா அக்கா? ஏன் ரெண்டாவது பொண்ணு? ஆமாம்மா, இப்போ ரீசெண்டாக கூட மேரேஜ் ஆச்சு இல்லை? அவளுக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க அங்கிள். இங்கே தான் வீடு இருக்குன்னாங்க, எங்கன்னு கரெக்டாக தெரியல. நம்ம வீடே சேலுக்கு தான் இருக்கு. வேணும்னா பார்க்குறீங்களா? ஐடியா இருந்தா? என்னப்பா சொல்கிறீங்க? வீடு சேல் பண்ண போகிறீங்களா? வீட்டுக்கு வரும்போது கூட அப்பா சொல்லியாப்பா. என்னப்பா ஆச்சு? கொஞ்சம் சுச்சுவேஷன் அங்கிள், அதனால தான் இந்த நிலைமை. சரி சரிப்பா, ஃபோட்டோஸ் இருந்தா காட்டு. ஃபோட்டோஸ் காட்டுறேன் அங்கிள், ஒரு நிமிஷம் பிடிங்க. இந்தாங்க அங்கிள் ஃபோட்டோஸ். மதன், ஏற்கனவே இந்த வீடை பார்த்துருக்கனே. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இது காமிச்ச புரோக்கர் பேரோட ஏதோ நாச்சு, பேரு பன்னி. அந்த புரோக்கர் தான் இந்த வீடை காமிச்சாரு. ஆனால் இந்த வீடை வேற மாதிரி சொன்னாரேப்பா. நீங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஆளுன்றதுனால உண்மையை சொல்கிறேன். அந்த வீட்டில் பிறந்த ஒரு பையன் திருநங்கையாக மாறிட்டானா பார்த்துக்குங்களேன். சார் சொல்றீங்க? நம்பவே முடியல சார். நம்பலாம், நீங்களே அந்த வீட்டு பக்கத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும். மாமாவா? உங்க அண்ணன் திருநங்கையா மாட்டாங்களப்பா? என்ன மதன் சொல்ற? அப்போ நம்ம மாமாவா இப்பெல்லாம் பண்ணது? என்னால் நம்பவே முடியலடா. ஆமாம், அந்த ஆள் பண்ணது இப்போ வரைக்கும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் அந்த ஆள் எதுக்கு இப்படிலாம் பண்ணோம்? எனக்கு அது ஒன்று தான் புரியல. சும்மாவா சொன்னாங்க, என்னதான் சொந்தக்காரனாக இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கணும்னு. தப்பு பண்ணிட்டோம் மதன். அப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அப்பாவுக்கு கால் பண்ணி நீ ஊரில் விபச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னது மாமான்னு மட்டும் தெரிஞ்சது, கண்டிப்பாக அந்த ஆளை உசுரோடவே விட மாட்டேன், சாவடிச்சிருவேன். மதன், இப்பெல்லாம் பேசாத, வேணா விடு. அப்படி அந்த ஆள் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான தண்டனை அவரே அனுபவிச்சுக்குவாரு. என்னால் இப்போ இருக்க அதுலேருந்து வெளியே வரவே முடியலையே. சொல்றேன்ல, விடு மதன். அப்புறம் இதை பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்காத. சரி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜானி இருக்கான்ல, அவன் தங்கச்சி இன்னைக்கு வளகாப்பு இன்வைட் பண்ணியிருந்தான், போயிட்டு வந்துடுவோம். அவங்க தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல? ஆமாம், பாவம் அவங்க அப்பா அம்மா அவளை ஏற்றுக்கல. நம்ம ஜானி தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிகிட்ருக்கான். நம்ம அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான். சரிடா, போகலாம். போகலாம். சுபா, வானு, சுபா, அனு,
தெரியும் தெரியும். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேம்மா. உங்களை பத்தி அண்ணன் சொல்லியிருக்காருக்கா. சின்ன வயசுல பார்த்தது, இப்ப வேற மாதிரி பாக்குறேன். சரி சரி, 2 பேர் பேசிட்டுருங்க. வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. சரி அனு. அக்கா நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நீங்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. இருங்கக்கா, என் ஹஸ்பண்டை கூப்பிடுறேன். குமார், குமார். என்னாச்சு சுபா, ஏன் கத்திட்டு இருக்க? இங்க வா. என்ன? குமார், இவங்க தான் அனு, அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த டிரான்ஸ் விமன். ஆமா. குமார் என்ன பண்ற? இப்போ சரி, நான் வெளியில இருக்கேன். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அண்ணன் எதுக்கு இவங்களெல்லாம் இங்க கூட்டு வந்துட்டு இருக்காரு? எந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வரணும்னு விவசாய இல்லையா? என்னடா இப்படிலாம் பேசுற? உன்கிட்ட ஒன்று சொல்லவா? இன்னைக்கு அம்மா என் கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவங்களை பார்க்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மா மாதிரி அவ்வளோ ஒரு லட்சணமான ஒரு முகம். நீ என்ன வேணா சொல்லு, அவங்க இன்னைக்கு இங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குமார், குமார். அனு, அனு நில்ல. அனு, அனு இப்ப எதுக்கு மேல இருந்து வந்த? ஒன்றும் இல்லை மதன், நம்ம கிளம்பலாம். அனு ஒரு நிமிஷம் இரு. அனு என்னாச்சு? எனக்கு புரியல ஜானி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் இப்படி பிறந்தது என்னோட தப்பா? நான் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்தனால பிறக்கிற குழந்தை வந்து திருநங்கையா பிறக்க போகுதா, இல்ல திருநங்கையா தான் பிறக்கணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ண போறேன்னா? அனு இப்ப யாரு என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு. அனு, அனு மாப்பிள்ள ஏதாச்சும் சொன்னானா? நினைச்சேன் அவன் தான் ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ வா அனு, நம்ம போலாம். என்ன அனு, வா. வேணாம், விடு. என்னால எந்த பிரச்சனையும் நடக்க வேணாம். நீ போய் ஃபங்க்ஷனை பாரு, நான் கிளம்புறேன். அனு நான் இவ்வளவு சொல்றல, என் பேச்சு கேட்க மாட்டியா? ஏன் அனு, உங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த காலத்துல பொண்ணுங்களே எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, நீங்களே ஏமாத்துறோம். யோசிச்சு பாரு. இது பாரு, நான் சொல்றது கேளு. எனக்காக வா, என் தங்கச்சிக்காக வா. என் தங்கச்சி என்ன சொன்னாலா? இல்ல இல்ல, உன் தங்கச்சியா நினைச்சு வாடி. மதனே சொல்றா. உன் வாழ்க்கையில என்னைக்காச்சும் தனியா யாருமே இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்திருக்கியா? அப்ப வாழ்ந்துட்டு சொல்லு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியல. அப்புறம் பையனும் யாரும் இல்லாமல் கஷ்டப்படாதுல்ல, அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. எனக்கு புரியல ஜானி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் இப்படி பிறந்தது என்னோட தப்பா? ஹலோ ஜானி. சொல்லு மதனே. என்ன மதனே கூப்பிட்டு இப்படி அமைதியா இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜானி. சொல்றா. ஆனால் அது கரெக்டாக தப்பானலாம் எனக்கு தெரியல. அனுக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஜானி. மதனே தெரிஞ்சுதான் பேசுறியா? யோசிச்சு தான் பேசுகிறேன். அவளும் எத்தனை நாள் தனியாக இருப்பா? நாளைக்கு யாரும் இல்லாமல் அவள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன் நானாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எத்தனை நாள் அவள் கூட இருந்துருவோம். என்ன வேணால் நடக்கலாம் ஜானி. நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன். மதனே நீயாடா இப்படி பேசுற? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனால் இது மட்டும் அனு கேட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. வேணாம் ஜானி, வேணாம். நான் இப்படிலாம் பேசினேன்னு அனுக்கிட்ட சொல்லிக்காத. சரி விடு. மதனே நீ நல்லா யோசிச்சதெல்லாம் சரிதான், ஆனால் நீ எடுத்த முடிவு தான் கரெக்டாக இருக்குன்னு தோணலை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆகுமான்னு யோசிச்சு பாடுறா. பாசிபிள் ஜானி, கண்டிப்பாக இது பாசிபிள் தான். அவளை பிடிச்சி அவளை ஏற்றுக்கிறவன் கண்டிப்பாக வருவான். டே மதனே, இந்த காலத்தில் கல்யாணம் ஆன பொண்ணுங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு போகிறாங்கடா. அதுவும் நம்ம அனு வேற. சொன்ன புரிஞ்சுக்கோடா. அவளுக்கு நல்லது பண்ணுன்னு போயிட்டு
அதுவே பின்னாடி ரொம்ப கஷ்டமாச்சுண்ணா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாடா. கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. ஜானி, நீ பிரிஞ்சு போனவங்களை பற்றி சொல்கிறியே, அதே உலகத்தில் தான் எத்தனையோ பேர் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு ஜானி, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா இல்லை நம்ம வீட்டு திருநங்கை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமான்றது இங்கே மேட்ரு கிடையாது. நம்ம யாருக்கு கட்டி கொடுக்குறோன்றது தான் எங்கள் மேட்ரு. கண்டிப்பாக அவளை பிடிச்சி அவளை மனசார ஏற்றுக்கிறவன் கண்டிப்பாக இருப்பான். பண்ணி வைக்கிறேன். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டல. மதனே, இதே நான் விட ஒரு கேள்வி கேட்குறேன். இதே நீ ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கோனா கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்றா, சொல்லு, சொல்றா, பண்ணிப்பியா?